ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸோட பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. இனி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2, அதாவது ஃப்ரண்ட் எண்டில் எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாகவோ அல்லது ஃப்ரெஷராகவோ இருந்தீங்கன்னா கோட் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டூலோ எடிட்டரோ யூஸ் பண்ணாதீங்க. அந்த டூலே நீங்கள் பண்ண வேண்டிய வேலையில் பாதி முடிச்சிடும். இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு லேர்னிங் குறைஞ்சிரும். இப்போ நடக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் எந்த ஒரு டூலோ அல்லது எடிட்டரோ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. வெறும் பிளைன் நோட் பேடை ஓப்பன் பண்ணி தான் கோட் அடிக்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் பேசிக்ஸ் கற்றுக்கிற வரைக்கும்னாச்சு நோட் பேட் மட்டும் யூஸ் பண்ணி கோட் அடிங்க. எந்த ஒரு எடிட்டரும் யூஸ் பண்ணாதீங்க. நான் பிளைன் நோட் பேட் தான் நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளைன் நோட் பேடில் நம்ம எப்படி வந்து ஒரு HTML பேஜை க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணால் இந்த டாக்குமெண்ட்டை HTML டிக்ளேர் பண்ணணும். அதுக்காக நம்ம அடிக்கக்கூடிய டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்னா டாக் டைப் HTMLனு பேர். ஒன்ஸ் நீங்கள் இதை அடிச்சிட்டிங்கன்னா அது HTML ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிக்கும். அப்போ நம்ம டேக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். HTML டேக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டேக் பார்த்தீங்கன்னா HTMLனு டைப் பண்ண போகிறோம். அதை உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி எப்போவுமே வந்து ஒரு HTMLக்கு வந்து கரஸ்பாண்டிங் க்ளோசிங் டேக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து கரஸ்பாண்டிங் க்ளோசிங் டேக்கை போட்டோம். இதுதான் வந்து ஒரு பேசிக் ரூட் டேக். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைப்பாக சைல்டு டேக்னு சொல்லுவோம், அதெல்லாம் டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் பேஜினுடைய இன்ஃபர்மேஷனை பற்றின விவரங்களை கூறுறது தான் ஹெட். இதை மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடிக்க போகிற டேக் பார்த்திங்கன்னா டைட்டில் டேக். நம்ம அந்த பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுக்க போகிறோம். அந்த டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நம்ம பேஜுக்கு இப்போ ஃபுல் ஸ்டாக்னு டைட்டில் கிடச்சிரும். உடனே நான் டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் ஒரு பேசிக் டேக் பாடி டேக். இந்த பாடி டேக் தான் வந்து நீங்கள் டைப் பண்ணுற எந்த ஒரு கண்டென்ட்டையும் யூசருக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணுறக்கூடியது இந்த பாடி டேக் தான். நீங்கள் இது எது டைப் பண்ணாலும் அப்படியே டிஸ்பிளே ஆகிருவாங்க. நான் இப்போ வந்து வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் லேர்னிங் அப்படின்னு நான் ஒரு பாடி கண்ணில் டைப் பண்ணுறேன். நமக்கு இப்போ ஒரு பேசிக் HTML வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஃபைலை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் போல் ஸ்டோர் பண்ணுற Ctrl+S அமைத்து ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து இந்த ஃபோல்டரில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். பட் நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் டெஸ்க்டாப்பில் கூட ஸ்டோர் பண்ணலாம். நேம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைலுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு பேர் வைக்கிறேன். நீங்கள் எந்த நேம் வேணால் வச்சுக்கலாம். இதுதான் வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. பட் .htmlனு என் பண்ணணும். அது வந்து முக்கியமான ஒரு இதை பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் .html நமக்கு வந்து நோட் பேட் வந்து ரீநேம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் ப்ரௌசரில். இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஃபைல் ஃபுல் ஸ்டாக் .html. அதனுடைய சிம்பிள் டைப் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் இருக்குது. டைப் க்ரோம் HTML டாக்குமெண்ட்னு இருக்குது. நான் இப்போ கூகுள் க்ரோம் டாக்குமெண்ட்டாக இதை ஓப்பன் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக கூட ஓப்பன் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அதை பொறுத்து. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்குள்ளே நம்ம டைப் பண்ண வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் லேர்னிங் அப்படிங்கிற நம்ம பாடி கண்ணனை கொடுத்தோம் இல்லையா, அது அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. HTML எக்கச்சக்கமான டேக்ஸ் இருக்குது. நான் இப்போ முன்னாடி ஒரு டேக் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். H1ங்கிற ஒரு ஹெட்டிங் டேக். இதை வந்து நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் H1 போட்டுட்டு இந்த H1 டேக் என்ன பண்ணணும்னா நம்ம டைப் பண்ணிக்க வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் லேர்னிங்கை கொஞ்சம் பெரிய சைஸில் காட்டும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அதே லொக்கேஷனில் பண்ணிட்டு ப்ரௌசரில் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பெரிய சைஸில் டிஸ்பிளே ஆகிறத பார்க்க முடியும். இதுதான் இந்த H1 டேக்னுடைய ஒர்க்கு. ஸோ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ இந்த பேஜில் ஆத்தர் நேம் அப்படிங்கிற ஒரு இதை டைப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் எப்படி டிஸ்பிளே ஆக போகுது நம்ம பார்க்க போகிறோம். ஆத்தர் நேம் நான் ஜஸ்ட் இப்போ என் பேரை நான் இங்கே கொடுக்குறேன், தனபாலன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஜஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட்டு. இது நம்ம ஒரு பேராகிராஃபாக கூட டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக் தான் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் டேக், அதாவது P அப்படின்னு சொல்லுவோம். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் அதை உடனே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஆத்தர் நேம்க்கு அப்புறமா. ஸோ /P நம்ம இதை ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறதுக்கு சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணாவே போதும், நமக்கு வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். நான் இப்போ ஜஸ்ட் 1 or 2 டேக் தான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய டேக் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு டேக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை எப்படி கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிற அட்ரிபியூட் தான் ஸ்டைல். நீங்கள் டேக்குக்கு உள்ளார இதெல்லாம் கொடுக்குறீங்களோ அது பேர் அட்ரிபியூட்னு பேர். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு நான் வந்து ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் கலர் கோலன் எந்த கலரோ அந்த கலர் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் ப்ளூ கொடுக்குறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு விதமான ஸ்டைல். இது வந்து மொத்தம் 3 ஸ்டைல்ஸ் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுன்னு பேர். அதுக்கு நம்ம ஸ்டைல்கிற டேக்கை ஹெட் செக்ஷனில் கொடுக்க போகிறோம். உடனே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டைல் டேக்கையும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வச்சுட்டு
அதுக்கப்புறமா நேம் கொடுக்குறேன் மை ஸ்டைல் அப்படின்னு நான் வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல்லாம் வேணுமோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்த கலருங்கிற எலிமெண்ட்டை தான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் ரெட் கலராக கொடுக்குறேன். கோலன், அதாவது செமிகோலன் இது. இதுக்கப்புறமா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஸ்டைலில் கொடுக்குறேன். அதே கிளாஸில் சென்டராக வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் டெக்ஸ்ட் அலைனை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸ்டைல் நேமை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டைல் அட்ரிபியூட்டை தூக்கிட்டு கிளாஸுங்கிற ஒரு அட்ரிபியூட்டை நம்ம போட போகிறோம். கிளாஸ் ஈக்குவல் டு நம்ம காப்பி பண்ணியிருக்க ஸ்டைல் நேம், அந்த டாட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ பண்ண சேஞ்ச் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் வந்து ரெட் கலர்லேயும் சென்டராகவும் அலைன் ஆகிருக்கு. மூணாவதாக இருக்கிற ஸ்டைல் சீட்டுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் சீட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து இதே ஸ்டைல் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஃபைலில் கொடுக்க போகிறோம். அந்த ஃபைலுக்கு பேர் தான் சிஎஸ்எஸ்னு பேர். அதுக்கு நம்ம நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெட் கலருக்கு பதிலாக மறுபடியும் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஃபாண்ட்டாக கொடுப்போம். ஸோ தட் நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் நான் ப்ளூ கலராக மாற்றிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். நான் அதே லொக்கேஷனில் இப்போ போய் சேவ் பண்ண போகிறேன். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் _style.cssன்னு கொடுக்குறேன். பட் நீங்கள் எந்த ஃபைல் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். பட் .cssல வந்து ஃபைல் நேம் வந்து கன்ஃபார்மாக எண்ட் ஆகணும். அதுதான் வந்து சிஎஸ்எஸ் ஃபைல். இப்போ ஃபைல் வந்து நமக்கு ரீநேம் ஆகிறத பார்க்க முடியுது. அதே லொக்கேஷனில் பார்த்தோன்னா அந்த ஃபைலும் இருக்குது சிஎஸ்எஸ் ஃபைலாக. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ HTML கூட லிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த HTML ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். நோட்பேடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டைல் சீட்டை க்ரியேட் பண்ணங்காட்டி நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டைலை வந்து இங்கேருந்து தூக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மை ஸ்டைல், ஈவன் அந்த ஸ்டைல் டேக்கையை கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டைல் சீட்டை லிங்க் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து லிங்க் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரெல் அட்ரிபியூட் சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் சீட்டுங்கிறத செட் பண்ண போகிறோம் வேல்யூவாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலை லிங்க் பண்ணணும். அதுக்கு வந்து href அப்படிங்கிற ஒரு டேக்கு, ரெஃபரன்ஸ் பண்ண போகிற டேக். ஸோ இந்த டேக்குக்குள்ளார நம்ம என்ன ஃபைல் நேம் இப்போ க்ரியேட் பண்ணமோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் ஃபைல் நேமை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதே hrefல வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம hrefல வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து ஸ்டைல் சீட் வந்து இந்த HTMLோட லிங்க் ஆயிரும். ஜஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணாவே நமக்கு வந்து ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். கலர் வந்து ப்ளூவாக வந்து மாறிடுறதை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் கூட ஒரு சேஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைனை வந்து சென்டருக்கு பதிலாக ரைட்டுன்னு கொடுக்கலாம். ஸோ தட் நம்ம டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகணும். இதுக்கு நான் ஜஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஃபைலை மட்டும் சேவ் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணனாவே நம்ம வந்து ரிசல்ட்டு ரைட் சைடில் பார்க்க முடியும். இதுதான் 3 விதமான ஸ்டைல் சீட்ஸ். இந்த ஸ்டைல் சீட்ஸை வச்சு உங்களோட சைட்டை பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ண முடியும். நம்ம ஒரு சில இதை மட்டும் தான் பார்த்தோம். பட் நீங்கள் ஒவ்வொன்றா இன்டெப்த்தாக போய் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு பிஹேவியரை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா. ஸோ அதுக்காக நான் ஒரு பட்டனை டிக்ளேர் பண்ணுறேன். இது ஒரு HTML பட்டன். உடனே க்ளோஸும் பண்ணிக்கிறேன். பட்டனுக்கு நேம் பார்த்தீங்கன்னா கிளிக் மீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த கிளிக் மீக்கு நான் ஒரு ஆக்ஷன் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட்டுங்க யூஸ் பண்ணிவிட்டு உடனே நான் ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் தான் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் நேம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வெல்கம் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நேமை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிஹேவியர் வேணுமோ அதை இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு அலர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு அலர்ட் பாக்ஸில் வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ஒரு பாப்பப்பில் வரணும்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த மெத்தட் நேமை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிங்க. இது வந்து எப்படி நம்ம அந்த பட்டன் கூட லிங்க் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பட்டனில் ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இதில் வந்து அந்த காப்பி பண்ண நேம் வந்து போட்டுரும். ஸோ தட் நீங்கள் எப்போல்லாம் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்களோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகும். ஸோ இந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணனாவே உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் உங்களுக்கு தெரியும் அந்த பட்டன் ஆட் ஆகிருக்கிறது. கிளிக் மீன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அங்கே வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கிற வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் வேர்ல்டுங்கிற மெசேஜ் வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனை வேறு ஒரு ஃபைலில் கம்ப்ளீட்டாக மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். டாட் எக்ஸ்க்ளமேட் ஆட் பண்ணுறேன் டிஃபரன்ஸ்க்காக. வந்து இப்போ நான் ஃபைலை சேவ் பண்ணணும். அதே லொக்கேஷனை நான் சேவ் பண்ணுறேன்.
நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், பட் மேக் ஷூர் தட் உங்களோட ஃபைல் நேம் வந்து .js அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் முடியணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இதில். நம்ம ஒன்ஸ் ஃபைல் சேவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபைலை HTML போய் லிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் HTML ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ஃபைல் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ரியேட் பண்ண JS ஃபைல் நேமை வந்து கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம HTML கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம புதுசாக நம்ம வேறு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். இதில் SRCன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்குது, சோர்ஸ் அட்ரிபியூட். இந்த ஸ்கிரிப்டோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காப்பி பண்ணிக்கக்கூடிய JS ஃபைல் நேம். ஸோ நம்ம இப்போ ஃபைலை ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு HTML பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். கிளிக் பண்ணோடனே டாட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து ஆட் ஆகிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் என்ன அப்படின்னா, உங்களுடைய சைட்டை நீங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய வியூ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே வெப்சைட்டை நீங்கள் டேப்லெட்லேயோ அல்லது மொபைல்லையோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட வியூ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலலாம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு வெப்சைட்டையும் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் உங்கள் டேப்லெட்லேயும் மொபைல்லையும் தெரியும். ஸோ டிவைஸ் சிறுசாக இருக்குனால உங்களால் படிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி இல்லை ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிவைஸுக்கு தகுந்த மாதிரி பேஜை வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைட் பார்க்கலாம். வந்து நான் இப்போ என்னோடய சைட்டே நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் http://dhanabaalan.in அப்படிச்சிங்கன்னா என்னோடய சைட்டு வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இது வந்து ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனில் டிசைன் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே நிறைய லிங்க்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். இதே வெப்சைட்டை மொபைலுக்கோ அல்லது டேபுக்கோ மாற்றி பார்த்தா எப்படி இருக்குன்னு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம F12 அப்படிங்கிற ஒரு இதை கூகுள் குரோமில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும். F12 ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மேலே ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு என்ன டிவைஸில் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்ட்டு. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ஐபேடை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டேப்லெட் வியூ. இதுதான் வந்து நீங்கள் ஒரு டேப்லெட்டில் ஓப்பன் பண்ணும்போது பார்க்கக்கூடிய வியூ. சேம் வெப்சைட். அந்த லிங்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைனில் இருக்குது. யூடியூப்னுடைய இதை பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் வந்து 2 லைனில் இருக்குது. பட் இதே லேப்டாப்பில் பார்க்கும்போது ஒரே லைனில் இருந்துச்சு. இங்கே வந்து 2 லைன் டிஸ்ப்ளே ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. அதாவது பர்சனல் ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கு. நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கும்போது அது ஒரு ரைட் சைடில் உங்களுக்கு தெரிஞ்ச வியூ வந்து இந்த டேப்பில் பார்க்கும்போது கீழே வந்து வந்திருக்க மாதிரி காட்டும். இது டிவைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இதே நான் வந்து ஐஃபோன் மொபைலுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஐஃபோன் 5 வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே இந்த மாதிரி தான் மொபைலில் டிஸ்ப்ளே ஆகும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் மேலே டிஸ்ப்ளே ஆகும். மற்ற எல்லா ஐட்டமுமே பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக ஒன்று கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டே வரும். இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைட்டை அப்படியே ரீடிசைன் பண்ணி காட்டும். ஸோ இதனால் நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட் ஸ்க்ரால் பண்ண தேவையில்லை. பட் மேலேயும் கீழே ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டென்ட் ரொம்ப ஈஸியாக விசிபிளாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணவே தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம பேசிக்காக வந்து ஆன்சர் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செஷனில் என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் எண்டை யூஸ் பண்ணி. அப்புறம் வந்து GitHub வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கோடை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஃபைனலாக நம்மளுடைய வெப் அப்ளிகேஷனை ஃப்ரண்ட் எண்டை வந்து எப்படி ஒரு டாம் கார்ட்டில் டிப்ளாய் பண்ணி சர்வர் மூலயமா எப்படி ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் ஹாப்பி லேர்னிங். பை பாய்.